வாங்க மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதில வந்து மத்த பட்ஜெட்டை பத்தி நான் வந்து பேச விரும்பல. மத்த என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அத பத்தி நான் பேச வரல. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20% வந்து கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மானியம் குடுக்குறது. பம்பு செட்டுகள் வந்து அமைச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மானியம் குடுக்குறோன்றது. அப்புறமா தார்ப்பாய்கள் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மானியம் குடுக்குறன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு வந்து அமைச்சர் வந்து வெளியிட்டிருந்தாரு. சமூக நீதி, மதச்சார்பின்மை அப்படின்னு பேசுற நீங்க, இப்படி நீங்க வந்து உங்க பட்ஜெட்ல வந்து பிரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இது சாதி பிளவுகள் தான் ஏற்படுத்தும். இல்ல இந்த அரசாங்கமும் வந்து பாத்தீங்கன்னா, காலங்காலமா மற்ற கட்சிகள் செய்த மாதிரியே இந்த ஓட்டு அரசியல், இல்ல வந்து அந்த ஜாதி மக்களின் ஓட்டு பெறத்துக்கான பண்ற அரசியலே தான் நீங்க பண்றீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு விவசாயி ஒரு ஏக்கர்ல வந்து என்ன பயிர் பண்றாரோ, அதை தான் வந்து பாத்தீங்கன்னா மற்றொரு விவசாயியாலுமே பண்ண முடியும். இந்த விவசாயி வந்து எஸ்சின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தனி மகசூலம், இல்லை வந்து கம்மியான மகசூலம், இல்லை வந்து அவருக்கு மட்டும் தனியாக வந்து மழை இல்லாமல் போகிறதெல்லாம் கிடையாது. எல்லா சமுதாய மக்களுக்குமே வந்து விவசாயம் பண்ணுற மக்களுக்கு வானம் பார்த்து பூமி தான் வந்து பயிர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மகசூல் வரும். பம்பு செட்டு இல்லாத எஸ்சியும் இருப்பாங்க, பம்பு செட்டு இல்லாத வந்து வேற கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அப்போ வேற கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் சேம் அதே விவசாயம் தான். அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். அவரால் இப்படி மட்டும் முழு தொகையை கொடுத்து எப்படி அந்த பம்பு செட்டு வாங்க முடியும்? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ரிசர்வேஷன் கொடுத்த மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து சாதகமாக பேசுறவங்க வந்து நல்லவங்களாகவும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாய மக்களுக்காக இப்போ குரல் கொடுக்கவங்க வந்து ஜாதி வரியவங்களாக மட்டும் தான் வந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையை மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரித்து பார்க்கறத விட்டுட்டு எல்லா மக்களுக்கும் சமூகமாக வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுங்க. இனி வரும் காலங்களையாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை திருத்திக்க பாருங்கள். நீங்களும் அதே ஓட்டு அரசியலை வந்து பண்ண வேணாம்.